ஏன்ட்ட ஒன்றும் இல்லைடா, நான் பயந்தே போயிட்டேன்டா நீ வந்திருக்கேன்னு. இவன்டா அப்படி பயன்படுத்துற. நிப்பாட்டினா ஏதாவது கொடுக்குறேன்னு அர்த்தமா? என்கிட்டே ஒன்றும் இல்லை. தண்ணி குடிக்க வரணும். கண்டிப்பாக வரும். அண்ணா நம்ம எனி காஸ்ட் நைட் மிஸ் பண்ணக்கூடாதுண்ணே. நைட்டு மிஸ் பண்ண வரலாம். தூக்கலாம் கவலை இல்லை. தான் இருக்கு. இது மட்டும் கிரியன் எனக்கு தெரிஞ்சு கொண்டுருவாரு. ரெண்டா உனக்கு கேப்பை கொடுத்தா என்னடா பண்ணி வச்சிருக்க. நான் ஹெட்பேண்ட்லாம் பார்த்தேங்க, அது ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. அது யூஸ் பண்ணவே முடியாது. இது நல்லா இருக்கு, ஐடியா சூப்பராக இருக்கு. சும்மா ஜஸ்ட் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு. அப்போ டேய் அந்த நாட்டாம படம் கவுண்ட முடியுமா இருக்கா? நம்ம எப்படி தெரியும் இது கல் மண் ஒன்று. கேரண்டி இருக்கும் அண்ணா. நைட் வந்து அதான் கேரண்டிலாம் இல்லைண்ணா, செம்ம த்ரில்லிங்காக இருக்கும்ண்ணா அது. சரிங்களா? இது நம்ம ரைட்டில் போனோம். நான் இதை தான் சொன்னது. இங்கே மண் ஒன்று 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் கிடைக்கட்டா. சூப்பராக இருக்குது. நைட்டு செம்ம த்ரில்லிங்காக இருக்க போகுது. எனக்குத்தான் இந்த மாதிரி தான் இருந்த போச்சு ஜெர்மனி. எனக்குத்தான் இந்த மாதிரி தான் இருந்தது. ஆமாம், அதுதான் நிறையா போடுவாங்களே. இது ஸ்காட்லாந்து கிடையாது, இது சுவிட்சர்லாந்து கிடையாது, இட்ஸ் குக்கல். கொடைக்கானல் குக்கல் அப்படின்ட்டு ரீல்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கோம்ல. நடந்த வந்த பதம்லாம் ரோடு இல்லை, எல்லாம் காட்டுக்குள்ளே தான். அங்கே உங்களுக்கு இல்லை கரடி இருக்கும். கரடி இருக்கும், அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். கரடி இருக்கும்னு சொல்கிறாங்க. என் கூட வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் ஐயோ எதுக்குடா சும்மா இவங்க கூட என்ன சொல்றது ஜோராக போயிட்டு இருக்காங்க. நான் போகலாம், நான் முள்ளமாக இருந்துதானு வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி வரணும். பாதி தாண்டிட்டு கீழே மொத்த பாதி வந்து தெரியுமா? அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. தண்ணி வேற காலி. டோட்டல் எத்தனை கிலோமீட்டர் வந்தீங்க? ஹையஸ்ட் வாக்கிங் 32 கிலோமீட்டர்ஸ். இது அவ்வளோதான். அந்த பாதையை போட்டு வச்சிருக்காங்க காரில் 15 கிலோமீட்டர். அப் அண்ட் டவுனா இல்லை ஒன்லி அப்போ? டவுன் மாத்திரம். அப்போ வந்து அந்த கேபிள் காரில் போயிட்டோம். ஓஹோ. எங்களுக்கு கம்பெனி மீட்டிங்காக தான் இருந்தது மேலே. ஜெர்மனிலேருந்து மேலே போனால் ஆஸ்திரியா. அதான் மீட்டிங் இருந்தது. முடிச்சுட்டு அப்படியே மலை வழியாக ஜெர்மனி போனோம். இந்த இடம் நல்லா இருந்துச்சுல. அங்கே அந்த எக்கோ வந்து ஜாஸ்தி. அது காலையில் 4 மணிக்கு வரும். நைட் இங்கே வண்டி எத்தனைன்னு சொல்லு. எது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நைட் அங்கே நிற்க முடியாது வண்டியை. பேசிக்கலாம். தலைவராக நம்மளை விட்டுரு. ஏதாச்சும் ஆக்ரோஷம் ஆகிருப்போகுது. ஓ இதான் அந்த மண்டபம் சார். இதெல்லாம் லாக்கு. செம்மையாக இருக்குல்ல. ஸோ க்ரௌட் இல்லாமல் எங்கே வந்தால் அசிங்கப்படுத்துறதுக்குன்னு எழுதுறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி வச்சுருக்காங்க, அதை எப்படி கெடுத்து வச்சுருக்காங்க.
முருகா முருகா. சூப்பர் ஸ்பாட்டில் அது. அப்படியே ஒன்றும் இல்லை. ஓ இங்கே ஜென்ரேட்டர் ஃபுல்லாக இது தானா? கரண்ட் சப்ளை இல்லை போல். ஆ ஜென்ரேட்டர் டீசல் தான். சரி அங்கே பாருங்களேன், அந்த குக் அதுவும் அந்த ஏ ஃப்ரேமில் தான் பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுவோமா? அதில் பார்ப்போமா? சரி ஐயா डोर रेडी करना, दरवाजा देखेंगे यार. நல்லாக்கா இது இன்னும் ரெடி ஆகுது ரூம். இல்லை பார்க்க அப்படி மேலே இருக்கிறது மட் ஹவுஸ் தான். ஓ சரி, காந்தலூரில் இருக்க மாதிரி. காந்தலூரில் இந்த மூணார் காந்தலூரில் இருக்கிற மாதிரி மட் ஹவுஸ். சும்மா பார்த்து வரலாமா? भाई साहब खाना जगह पूछना कितना रूम कितना. ஓகே. ஒரு ஏ செக்ஷனில் ஒன்று ரெடி ஆகிட்டு ஒரு ஹட்டு மாதிரி. ஸோ மொத்தம் இங்கே வந்து 8 ரூம்ஸு, 2 ஃபேமிலி ரூமு, ஸோ பேச்சுலர் ரூம்ஸ் வந்து 4 இருக்குது. ஆனால் பட்டு இதெல்லாம் இல்லை, ஸ்டேக்கு வந்து இங்கே சூப்பராக இருக்குங்க. அங்கே 2. ஸோ இங்கே 2 ரெடி ஆகிட்டுருக்கு. அது கொஞ்சம் லோ பட்ஜெட் போல். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சிரிச்சுவீங்க, 1800 ரூபா ஃபார் 2 மெம்பர்ஸ். ஸோ இந்த வியூவுக்கு முன்னாடியேவும் நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 ரூம் ரெடி ஆகிட்டுருக்கு. செம்மையாக இருக்குது. ஒரு ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க, ஃபயர் கேம்ப்பு 2 ரூமுக்கு ஒரு இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. நைட்டு சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் இவ்வளோ வரைக்கும் மிஸ்ட் இருந்துச்சு. இவ்வளோ வரைக்கும் மிஸ்ட் இருந்துச்சு. இப்போ தான் அப்படியே கிளியர் ஆகுது, திருப்பி ஃபுல்லாகுது. ஆனால் அப்போ பார்த்தீங்களா மில்கி தேவ் மாதிரி அந்த மேலே வந்து அப்படியே கீழே இறங்கிட்டு இருந்துச்சுல. அந்த இடத்துல என்னமோ இருக்கு, ஆனால் அது என்னன்னு கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஜூம் பண்ண போக மாட்டேன், அவ்வளோதான். இது ஆனால் யார் சொன்னா? ஓ இது இதில் யானை போகுமா? இது ஆக்சுவலாக 3 மலையோட கண்டினியூட்டி தானேண்ணா. இந்த பக்கம் உடுமலைப்பேட்டை, அந்த பக்கம் பழனி, அந்த பக்கம் பெரியகுளம், அந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணாறு. ஸோ இது 4க்கு ஒரே தானே. அமராவதி இது ஆக்சுவலாக இது கொஞ்சம் தூரம் போனால் அமராவதி ஃபாரஸ்ட் வருது. ஸோ அதே மாதிரி ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக வந்து இது ரெடி பண்ணியிருக்காங்க போல். சோஃபா ஒன்று, கட்டில் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சின்னது தான். ஸோ நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு ஏரியா. ஓகே, அப்படியே ரூமுக்கு வெளியே வந்தால் இந்த சீனரி. ஸோ ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது. ஸோ மட்டும் ரெஸ்ட் ரூம் வந்து அட்டாச் பேச்சுலருக்கு வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நடந்து வந்தது. ஸோ அங்கே இருக்குது, அங்கேருந்து அப்படி நடந்து வந்தோம். நல்லா இருக்குது. கேமராலாம் போட்டு நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. நைட்டு வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், நைட் ட்ரைவுக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து மணம்னூர், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரவுண்ட் அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நைட்டு ஒரு 1 o'clock ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். நைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்கள் அண்ணன் ஃபன் மூடில் ஃபன் வைப்பில் இறங்கிட்டார். இதுதான் போட்டுருந்தாங்க மேலே. இது மைக்கேல் காமராஜன் நினைக்கிறேன் இந்த பாட்டு. நான் வந்தது இல்லை. அதையும் வாடகை விட்றேன். இல்லை தெரில, க்ரௌட் இல்லாமல் ஸ்டாப் ஆகிருந்துருக்கலாம். பள்ளத்தில் ஆகிப்போச்சு. பள்ளத்தில் இறக்கி விட்டு சும்மா அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் ஹைட் ஏற்றிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். புரியல.
அவங்க சொன்னது குட்டி ஃபால்ஸ்னு சொல்லி. தண்ணி நிறையவே வருது. போகலாம். மீட்டு மேலே ஏறி போனோம்னா சுடுகாடுக்கு தான் போவோம். நம்ம ஃபால்ஸ் கீழே இருந்தா மேலே பார்க்கணும். மேலே இருந்து கீழே பார்த்தா அதுக்கு பேர் பள்ளத்தாக்கு. இப்படிதான் அப்படிதான் வாங்க. அப்படியா? பார்த்து வாங்கண்ணா. வெங்காயம் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக வெங்காயம். வெண்டைக்காவும் போட்டிருக்காங்க. ஓ அவர் அங்கே தான் போயிருக்காங்க. நம்மளை பார்த்தாங்களே ஒரு ஆள். அந்த இடத்த பார்க்கும்போது இந்த கால்வழியெல்லாம் மறந்துடும் தெரியுமா? குளிக்கலாம்ல? ஓ ஒரு ஆளுக்கு 140 2 பேருக்கு வாங்கிக்கிறேன். டிக்கெட் எதுவும் இல்லையா? டிக்கெட் இல்லை. திரும்ப அப்படியே ஏறணும்ல? மலை வாழை இல்லை இது? மலை வாழை. ஃபோட்டோ வச்சது போடுவியா? அந்த ஊஞ்சல், இந்த நேச்சர் செம்மல வந்து தங்கலாம். இங்கே ஒரு 2 days செம்மையாக ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம். ஆனால் ஃபேமிலியோடு வந்துடணும். இந்த வியூ நல்லா தான் இருக்குது. ஆனால் இது என்னன்னா கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் அந்த இதில் சுத்தமாக டிஸ்டர்பன்ஸாக கிடையாது. ஆனால் கொஞ்சம் வயசானவங்க வர முடியாது. அவ்வளோ இருக்காது. கூட இருக்கும். உங்களுக்கு இது ஸ்லாண்டாக இருக்கனால கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஆனால் கூட இருக்கும். ಇದು ಯಾವಾಗ ರೆಡಿ ಆಗ್ತದೆ? ಇದು 1 month. ಸೊ ಇವ್ರಿಗೆ ಆಕ್ಸೆಸ್ ಮಾಡೋದು ಥರ. ಹಾಂ, ಇதை போட்டு தான் ஓட்டு வந்தேன்.